ஹே கைஸ், நான் உங்கள் கேக்கி தமிழா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாம்சங் M47 5G ஸ்மார்ட் ஃபோன் வந்துருக்கு. நம்ம வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து வாங்கியிருக்கோம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லா ஸ்மார்ட் ஃபோனோட விலையும் நமக்கு வந்து ஏறிச்சு. நான் சத்தியமாக எதிர்பார்க்கல சாம்சங் வந்து இந்த ப்ரைஸுக்கு இந்த மாதிரி டீசெண்டாக ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லாக அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சைடில் ஸ்பெக்ஸ்லாம் எழுதியிருக்காங்க. பின்னாடி ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 50,000 போட்டிருக்காங்க. ஆனால் 26,000 ருபீஸ்க்கு நமக்கு வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. நான் வந்து கார்டு ஆஃபர்லாம் போனதுக்கப்புறம் 23,000 ருபீஸ்க்கு அமேசானில் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணேன். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஓப்பன் வந்து பண்ணிடலாம். ஒரு சின்ன விஷயம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வந்து நமக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது. நம்ம கிட்டத்தட்ட அந்த S25 சீரிஸ் மாதிரி தான் ஃபுல் டேப் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம இப்போ வந்து பிரிச்சிடலாம். பிரிச்சதுக்கப்புறம் பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ வந்து நம்ம டீட்டெயிலில் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே உள்ளே வந்து நமக்கு இன்னொரு சாம்சங் டப்பா வந்துருக்கு. இந்த சாம்சங் டப்பாக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு USB Type-C to Type-C braided கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சார்ஜர் வந்து இன்க்ளூட் பண்ணல. நீங்கள் சார்ஜர் தனியாக தான் வாங்கி ஆகணும். ஆமாங்க, நோ சார்ஜர். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஃபோன் தான் கொடுத்துருக்காங்க. ஃபோன் வந்து பார்க்குறதுக்கு கண்டிப்பாக ஒரு டிப்பிக்கல் சாம்சங் ஃபோன் மாதிரி தான் இருக்குது. பின்னாடியும் அதே சமயத்தில் சைடில் ஃபுல்லாக நமக்கு வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாலும் பிடிக்கும் போது நமக்கு வந்து நல்லா பிளாஸ்டிக் ஃபீலிங் தான் வருது. பின்னாடி வந்து 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 5 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், அப்புறம் 5 மெகா பிக்சல் மைக்ரோ சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு ஃப்ளாஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் பின்னாடி வந்து நமக்கு பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நமக்கு வந்து சைட்ஸும் ஃபுல்லாக பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஃப்ரண்ட். ஸோ ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் 6.7 இன்ச் 120Hz சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே வந்து ரொம்ப கார்ஜியஸாக இருக்குது. கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் 2 வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் 12 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த சின்ன மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் வந்து பெருசாகவே இருக்குது. அதை பார்க்கும்போது நோட்டீஸ் வந்து கண்டிப்பாக பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் வந்து கீழே வந்து ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் USB Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு மைக்ரோஃபோன் இருக்குது. ஆனால் இதில் வந்து நமக்கு மோனோ ஸ்பீக்கர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சாம்சங் வந்து காஸ்ட் கட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு மேலே. ஸோ மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரே ஒரு மைக்ரோஃபோன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நான் சொன்னபடி ஃப்ரேமும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான். சைடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வியர்டான விஷயம் என்னென்னா நமக்கு வந்து இதில் வந்து AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த பவர் பட்டனில் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வால்யூம் அப் பட்டன் அப்புறம் வால்யூம் டவுன் பட்டன் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடை பொறுத்த வரைக்கும் சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து வேணா மெமரி கார்டும் நீங்கள் வந்து இதில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5G. ஸோ 5G பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நமக்கு 11 5G பேண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 5G வந்து நமக்கு எந்த விதமான குறையும் இல்லை. நான் வந்து ஜியோ அண்ட் ஏர்டெல் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். நமக்கு வந்து நல்லாவே ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. அங்கே வந்து நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வந்து இல்லை. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ப்ராசஸர். ஸோ ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து Snapdragon 6 Gen 3 வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலி பார்த்தீங்கன்னா அந்த 23,000 நம்ம வந்து கொஞ்சம் வந்து இன்னும் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆனால் இப்போ வந்து நம்மளுக்கு ப்ரைஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக ஏறி இருக்குது. ஸோ மீதி ஃபோனோட ஸ்பெக்ஸ் வந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது ப்ராசஸர் வந்து லைட்டாக மன்னிச்சு விடலாம்னு நினைக்கிறேன். ஆனால் இதில் வந்து எந்த விதமான த்ராட்டிலிங்கும் நம்மளுக்கு வந்து இல்லை. அண்ட் ரேமை பொறுத்த வரைக்கும் DDR5X ரேம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் UFX 3.1 ஸ்டோரேஜ் தான் நமக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து நமக்கு எந்த குறையும் இல்லை. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோனை ஃபுல்லாக பார்த்தாச்சு. நம்ம வந்து ஃபோனுக்கு வந்து இப்போ ஃபர்ஸ்ட் பூட் வந்து கொடுக்கலாம். நீங்கள் பார்க்கலாம் சாம்சங் அப்படின்னு வந்து வந்துருச்சு. அதே சமயத்தில் எனக்கு வந்து ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்து கொடுத்துச்சு. ஸோ இப்போ வந்து நான் ஃபோனை வந்து செட் பண்ணிட்டு வரேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே கைஸ், வீடியோ வந்து கண்டினியூ பண்ண நீங்கள் வந்து ஒரு நல்ல ரூபே கார்டு வந்து அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கிவி எஸ் பேங்க் ரூபே கார்டு வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து நமக்கு ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. ஸோ கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு நியோ சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ உங்ககிட்ட வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அப்புறம் இந்த கார்டு இருந்தாலே போதும். நீங்கள் வந்து எங்கே ஸ்கேன் பண்ணி பே பண்ணாலும் போதும். உங்களுக்கு வந்து 2% ஃப்ளாட்டாக வந்து கேஷ்பேக் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு வருஷத்தில் நீங்கள் வந்து 50,000 ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 3% கேஷ்பேக் அந்த ஹோல் அமௌண்ட்டுக்கும் கிடைக்குது. ப்ளஸ் ஒரு ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸும் கொடுக்குறாங்க. நீங்கள் 1 லட்ச ரூபா ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 4% கேஷ்பேக் ப்ளஸ் ஒரு லான்ச் ஆக்சஸ் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து 1.5 லட்ச ரூபாய்க்கு அந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 5% கேஷ்பேக் ஃபார் த ஹோல் 1.5 லேக் அமௌண்ட்டும் வருது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஒன் லான்ச் ஆக்சஸும் நமக்கு வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ரூபே கார்டு அப்ளை பண்ணாச்சிங்கன்னா இதுதான் இந்த பெஸ்ட் ரூபே கார்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கோ. ஓகே கைஸ், இப்போ வந்து நான் ஃபோனை வந்து ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னன்னா நமக்கு வந்து 120Hz டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே வந்து நமக்கு கார்ஜியஸாக இருக்குது. அதே சமயத்தில் டிஸ்பிளே வந்து நம்மளுக்கு ஸ்மூத்தாக இருக்குது. அண்ட் நல்ல விஷயம் என்னன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து பெருசாக ப்ளோட்வேர் மாதிரி இல்லை. இந்த ட்ரூ காலர், ஸ்னாப்சாட், நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி நமக்கு ஸ்பாட்டிஃபை நம்ம யூஸ் பண்ணுற சில அப்ளிகேஷன் மட்டும் தான் யூஸ் கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேறனா நமக்கு வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆனால் சாம்சங்கோட சூட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சாம்சங் பே, அதுக்கப்புறம் சாம்சங் ஸ்டோர், அதுக்கப்புறம் ஹெல்த், இந்த மாதிரி நமக்கு வந்து சாம்சங்கோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. டைலரை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதுக்கு முன்னாடி நம்ம வந்து டிஸ்கவர் பேஜை பார்க்கலாம். ஸோ டிஸ்கவர் பேஜில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி கொடுக்குறாங்க. ஆனால் அந்த டிஸ்கவர் பேஜ் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இதை மட்டும் நமக்கு வந்து தவிர்த்துக்கலாம். ஆனால் டிஸ்கவர் பேஜ் கண்டிப்பாக இருக்குது. அதை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் டைலரை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு சாம்சங் டைலர் தான் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து கால் ரெக்கார்டு வந்து எல்லாமே வந்து ஆப்வியஸ்லி பண்ணியிருக்கலாம். கூகுள் டைலர் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுக்கல. ஆனால் மெசேஜ் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து RCS சப்போர்ட்டோட கூகுள் மெசேஜ் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டைலர் வந்து நம்மளுக்கு சாம்சங்கோட டைலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் மெசேஜ் அப்ளிகேஷன் வந்து நம்மளுக்கு வந்து கூகுளோட RCS சப்போர்ட்டோட மெசேஜ் அப்ளிகேஷன் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம செட்டிங்ஸ் வந்து போகலாம். ஸோ செட்டிங்ஸ்க்கு போயிட்டு ஆண்ட்ராய்டு வெர்ஷன் எல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபவுட் ஃபோனில் நீங்கள் பார்க்கலாம். ஆண்ட்ராய்டு 16 தான் நமக்கு வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா நமக்கு வந்து 6 வருஷத்துக்கு வந்து செக்யூரிட்டி பேட்ச் ப்ராமிஸ் வந்து பண்ணுறாங்க. அதே சமயத்தில் நமக்கு வந்து 6 ஆண்ட்ராய்டு வெர்ஷன் அப்டேட் வந்து கொடுப்போம்னு சொல்லி சாம்சங் வந்து ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஈஸியாக ஆண்ட்ராய்டு 22 வரைக்கும் நமக்கு வந்து அப்டேட் வரும். ஸோ இந்த பட்ஜெட்டில் அந்த ப்ராமிஸ் வந்து கண்டிப்பாக சூப்பரான விஷயம். ஆனால் செக்யூரிட்டி பேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு வந்து மார்ச் செக்யூரிட்டி பேட்ச் தான் இருக்குது. ஆனால் அப்டேட்டும் நான் வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன், எந்த விதமான அப்டேட்டும் இல்லை. ஸோ நீங்கள் பார்க்கலாம் நமக்கு வந்து One UI 8.5 தான் லேட்டஸ்ட்டாக இருக்குது. அண்ட் நான் வந்து அப்டேட்டும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன், எந்த விதமான அப்டேட்டும் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வரல. அண்ட் இந்த One UI 8.5 ஃபீச்சர் வீடியோ வேணும்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஃபுல் ஃபீச்சர் வீடியோ வந்து கூடிய சீக்கிரம் வந்து நம்ம சேனலில் வந்து போடலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டோரேஜ் எல்லாமே நம்ம ஒன்றா வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 128 வேணால் 128 வாங்கலாம். இல்லை நீங்கள் வந்து 256 வேணால் 256 வந்து வாங்கலாம். நமக்கு வந்து UFS 3.1 ஸ்டோரேஜ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து நமக்கு ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து மெமரி கார்டு வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அந்த ஆடட் அட்வான்டேஜ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 128 வாங்கினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 GB வந்து நம்மளுக்கு யூஸ்டாக இருக்குது. ஸோ 103 GB வந்து ஃப்ரீயாக இருக்குது. அண்ட் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நம்மளுக்கு 6000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 45 வாட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் சேடாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜர் வந்து பாக்ஸில் வந்து இன்க்ளூட் பண்ணல. ஒரு கேஸ் கூட நமக்கு வந்து பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணல. ஸோ கேஸாக இருந்தாலும் சார்ஜராக இருந்தாலும் நீங்கள் தான் வந்து தனியாக காசு கொடுத்து வாங்கணும். ஆனால் இதில் வந்து நம்மளுக்கு 45 வாட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபுல் ரிவ்யூ வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம டிஸ்பிளே செட்டிங்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ டிஸ்பிளே வந்து ஆப்வியஸ்லி நம்மளுக்கு வந்து AMOLED டிஸ்பிளே தான். ஸோ நமக்கு வந்து லைட் இருக்குது, அதே சமயத்தில் நமக்கு வந்து டார்க் இருக்குது. நமக்கு தேவைப்பட்ட அடாப்டிவ் பிரைட்னஸ் எல்லாமே நமக்கு வந்து ஆப்வியஸ்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 120 Hz 60 Hz சொல்லி நம்மளால மேனுவலாக வந்து செட் பண்ண முடியல. ஆனால் 60 Hz நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் வந்து செட் பண்ணிக்கலாம். இல்லை அடாப்டிவ் அப்படின்னு சொல்லி நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபோனே வந்து நமக்கு 60 இல்லை வந்து 120 அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஃபுல்லாக செட் பண்ணிக்கும். ஆனால் மேனுவலாக வந்து செட்டப் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுக்கல. மற்றபடி ஸ்க்ரீன் மோடெல்லாம் நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம், விவிட் வேணுமா நேச்சுரல் வேணுமான்னு சொல்லிட்டு. ஸோ நார்மலாக உங்களுக்கு வந்து சாம்சங்கோட S சீரிஸ் டிவைசஸ்லாம் என்ன மாதிரி செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி செட்டிங்ஸ் தான் இங்கேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து One UIயோட எல்லா ஃபீச்சர்ஸும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த வால்பேப்பர்ஸ் அண்ட் ஸ்டைல் எல்லாமே நம்மளுக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வால்பேப்பர்ஸ் வேணுமோ அந்த AI ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து இன்பில்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தீம் ஸ்டோரும் நமக்கு வந்து ஆப்வியஸ்லி இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து தீம்ஸ் மாதிரி ஏதாச்சும் மாற்றிக்கணும் அப்படின்னா அந்த கேலக்ஸி தீம்ஸும் நம்மளுக்கு வந்து இன்பில்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் எனக்கு சர்ப்ரைஸான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமாக வந்து காஸ்ட் கட்டிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க வந்து நம்மளுக்கு NFC வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, இந்த ப்ரைஸில் யாருமே NFC இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. ஆனால் இவங்க வந்து நம்மளுக்கு NFC வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களால் சாம்சங் பே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களால் வந்து டெபிட் கார்டு இல்லை கிரெடிட் கார்டு வந்து ஆட் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் வந்து மிஷனில் போய் டேப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். அண்ட் சாம்சங் வாலெட்டில் ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார், இந்த டிஜிலாக்கர் வந்து லிங்க் பண்ணி எல்லாமே நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆப்சல்யூட் பெஸ்ட்டுங்க. இந்த விஷயத்துக்கு நான் சாம்சங்க்கு வந்து ஒரு பெரிய பாராட்டு வந்து சொல்லுவேன். NFC கொடுத்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இது வந்து நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கல. இந்த டைமில் NFC கொடுக்குறது வந்து கண்டிப்பாக சூப்பரான விஷயம். ஆனால் நம்மளுக்கு வந்து AMOLED டிஸ்பிளே கொடுத்திருந்தாலும் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணும்போது லைட்டாக வந்து வியர்டாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் வந்து நான் தொடும் போது எனக்கு வந்து எந்த விதமான ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக்கும் வரதில்லை. ஸோ வந்து நான் ஃபோன் வந்து ஓப்பன் பண்ணுறேன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கரெக்டாக வேலை செய்தா இல்லையானே தெரியல. ஆனால் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து வேலை செய்யுது. ஆனால் அந்த ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்து கொடுத்தா நம்ம வந்து கரெக்டாக தான் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம், ஃபோன் வந்து ஓப்பன் ஆக போகுது அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து எனக்கு வந்து வர மாட்டேங்குது. மேபி பழகினா வந்து பெட்டராக இருக்கும். ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹாப்டிக் ஃபீட்பேக் மட்டும் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து வரல. நெக்ஸ்ட் வந்து நமக்கு கேமரா. ஸோ கேமராவை பொறுத்த வரைக்கும் 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. அப்புறம் வந்து நமக்கு 5 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் இருக்குது. 2 மெகாபிக்சல் பார்த்தீங்கன்னா மைக்ரோ சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 12 மெகாபிக்சல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது நம்ம வந்து கேமரா குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா நான் வந்து உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து காட்டுறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நார்மலாக இருக்கிற ஃபோட்டோ மோடு, போர்ட்ரேட் மோட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. வீடியோ பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து உங்களால் மேக்ஸிமமாகவே 1080p 30 fps தான் எடுக்க முடியும். ஆனால் பேக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் கேமராவில் உங்களால் வந்து 4K 30 fps வந்து எடுக்க முடியும். அண்ட் இதில் வந்து நமக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ப்போம் வீடியோ குவாலிட்டி, ஃபோட்டோஸ் குவாலிட்டியில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு டிப்பிக்கலான சாம்சங் கேமரா ஆப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு
தேவைப்பட்ட எல்லா ஃபீச்சர்ஸும் நம்மளுக்கு வந்து இன்பில்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நாங்கள் சில சாம்பிள்ஸ் வந்து எடுத்திருக்கோம். அந்த சாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் கேமரா வந்து நம்மளுக்கு நல்லாவே வந்து ஃபோட்டோஸ் இருக்குது. கலர்ஸ் வந்து நமக்கு நேச்சுரலாக இருக்குது. டீட்டெயில்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் அந்த நம்மளுக்கு வந்து அந்த ஹெச்டிஆர் பர்ஃபார்மன்ஸும் வந்து நல்லாவே இருக்குது. அல்ட்ராவைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்ட்ராவைட் வந்து நமக்கு ஒரு டிப்பிக்கலான 5 மெகா பிக்சல் அல்ட்ராவைட் தான். ஸோ சும்மா பேருக்கு தான் நமக்கு வந்து அல்ட்ராவைட் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா அல்ட்ராவைட் வந்து அவ்வளோவா பிடிக்கல. ஆனால் நான் வந்து ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபுல் ரிவ்யூவில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். ஆனால் மெயின் கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து நமக்கு செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் ஸ்கின் டோன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து நேச்சுரலாக வந்து வச்சிருக்கு. ஆனால் எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்ட்ரேட்டோட எட்ஜ் டிடெக்ஷன் வந்து நமக்கு பயங்கரமாக வந்து சொதப்புது. ஸோ அதை மட்டும் நம்மளுக்கு வந்து சரி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் ஸ்கின் டோன்ஸ் அப்புறம் டீட்டெயில்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்து நல்லாவே இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த கேமரா சாம்பிள்ஸ் வந்து பிடிச்சிருக்கா இல்லையா, உங்கள் கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஃபோன் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ தான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலாம் அன்னைக்கு பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் கொஸ்டின் தான் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் மறக்காமல் நமக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.